இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போறோம். கருவாட்டு குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவாடை க்ளீன் பண்ணுறதுக்கு கருவாடை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஊறினதும் அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுபட்டதும் இது கூட 20 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க காயை ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். முதல்ல முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வாழைக்காய் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம இப்போ 2 தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மூடி வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி வச்சு மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.